வெல்கம் பேக் டு சிம்பிளி டிகேசி யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப வருஷம் கழித்து நான் ஊருக்கு போகிறேன். ஸோ அதை வந்து vlog எடுக்கலாமே சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் வந்து காட்டியிருக்கேன். நான் எப்படிலாம் போனேன், எதுக்காக போனேன் அப்படின்றது எல்லாமே நான் இந்த வீடியோவில் வந்து காட்டியிருக்கேன். ஊருக்கு நான் எங்கள் அப்பா அம்மா நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். எங்கள் அண்ணனால் வர முடியல. அவன் ஆல்ரெடி தாய்லாந்து போயிட்டு வந்திருந்தான். அதுக்கு லீவ் எடுத்திருந்ததுனால எங்கள் கூட அவனால் ஜாயின் பண்ணிக்க முடியல. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ட்ரெயினில் தான் போவோமே. எனக்கு ட்ரெயினில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏசி கோச் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி நார்மல் கோச் தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் இந்த வாட்டி ஏசிலேயே டிக்கெட் புக் பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ வெயில் அடிச்சுது. ஏன் தான் இந்த வெயில் இப்படி கொளுத்துதுன்னு தெரியல. ஒரு வழியாக ரொம்ப வருஷம் கழித்து இந்த ஊருக்கு நான் வரேன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் அம்மாகிட்ட நான் வந்து சொல்லிக்கிட்டே வந்தேன், அம்மா ரொம்ப வருஷமாக வராமல் எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, எப்படி எல்லாரும் என்னை பார்த்து ட்ரீட் பண்ண போகிறாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாகிட்ட சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். நான் ஆல்மோஸ்ட் 7 to 8 years கழிச்சு தான் இந்த ஊருக்கே போகிறேன். கொரோனாவுக்கு 2 years முன்னாடி ஒரு மேரேஜ்க்காக இந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ தான் இந்த ஊருக்கு போகிறேனே. ரொம்ப நாள் கழித்து போனதுனால என்னமோ எனக்கு வந்து ஸ்டேஷன் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது. ஸ்டேஷன்லேருந்து வீடு வந்து ரொம்ப கிட்ட தான். ஸோ ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ ஏறுறோம். இங்கே வந்து மீட்ரு போட்டு தான் ஆட்டோவே ஓட்டுவாங்க, நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த வரைக்கும். ஆனால் இப்போ என்னாச்சுன்னு தெரில. ஆட்டோ வந்து 30 rupees தான் காட்டிச்சு. ஆனால் ஆட்டோ டிரைவர் வந்து எங்கள்கிட்ட 70 rupees வாங்கினாங்க. அங்கே டோக்கன் போட்டு தான் நம்ம ஆட்டோவே யூஸ் பண்ண முடியும். டேரெக்டாக நம்ம ஆட்டோ பிடிச்சிட்டு போக முடியாது. ஸோ ஆட்டோ டோக்கன் போட்டு தான் நம்ம போகணுமே. டோக்கன் போடுறப்பயே சொன்னாங்க, மீட்டரில் என்ன அமௌண்ட் காட்டுதோ அந்த அமௌண்ட் கொடுத்தா போதும், அதை தாண்டி எதுவுமே கொடுக்காதீங்க அப்படி சொல்லி தான் எங்களுக்கு டோக்கனே கொடுத்தாங்க. பட் ஆட்டோ டிரைவர் ஒரு மாதிரி முறைச்சி கேட்டாரா, சரி ஓகே காசு கொடுத்துருவோம், நம்ம சென்னையில் வந்து இந்த அளவுக்கு வந்தாலே மீட்டர்லாம் போடவே மாட்டாங்க, சரி ஓகே கொடுத்துருவோம், இங்கேயும் அதே மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கும் வந்துட்டேன். இந்த வீடு வந்து என்னோடய பெரியப்பாவோட வீடு. சின்ன வயசில் நானே எங்கள் அண்ணா கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு இடத்துல வந்து செம்மையாக ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருப்போம். ஆனால் பெருசானதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்துக்கும் போது என்ன பேசுகிறது, அடுத்த வார்த்தைக்கு என்ன கேட்குறது எதுவுமே தோண மாட்டேங்குது. சின்ன வயசாக இருக்கும்போது மனசில் எதுவுமே இருக்காது இல்லையா. அப்போ வந்து ஜாலியாக பேசி அழகாக விளையாடிக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்தது அந்த டைமு. ஆனால் இப்போ வந்து எல்லா ஃபேமிலி இஷ்யூ, எல்லா ஸ்ட்ரெஸ் பர்ன்ஸ் எல்லாமே வந்ததுனால யார் கூட எதுவுமே பேசுறது எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து நான் வந்து தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ஷாம்பு மாத்திரனால என்னன்னு தெரியல, என் தலையில் செம்ம அழுக்காக இருந்தது. ஏதோ ஒரு லாரி மண் வந்து என் தலையில் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வாஷ் பண்ணுறப்போ. அவ்வளோ அழுக்கு. ஒருவேளை நான் ட்ரெயினில் வந்தனால கூட ஹேர் வந்து அழுக்காயிருக்கலாம். ஏன்னா நான் 2 days முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். ஒன்று ஷாம்புனால ஆயிருக்கும், இல்லை ட்ரெயினில் வந்ததுனால ஆயிருக்கும், மேபி இருக்கலாம். நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளே ஓமமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி கடகடன்னு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் ஹேர் ட்ரையர் கொண்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் வந்து ஹேர் ஈரமாக இருந்துச்சுன்னா கூட எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா, அப்புறம் வீசிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால் எங்கே போனாலுமே இந்த மாதிரி ஒரு ஹேர் ட்ரையர் வந்து கையோடு எடுத்துகிட்டு போயிடுவேன் நான். வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இப்போ போனால் கன்ஃபார்ம் அப்பா கையில் திட்டு விழும், ஏன் லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு. சரி அம்மா வந்து டீ கொடுத்துட்டு போனாங்க. சரி எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பிளேஸில் போய் உட்காந்து டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். குடிச்சு முடிச்சிட்டுக்கப்புறமா கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அகெயின் ஒரு 11 o'clock போல் வேறு காஸ்டியூம் மாற்றுவேன். அதனால வந்து லைட்டாக மேக்கப் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் ஒரு பொட்டு மட்டும் வச்சுட்டு நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேன். நான் கரெக்டாக கோவிலுக்குள்ளே போகும்போது கனஹோமம் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே தீர்த்தமும் ஆர்த்தியும் வாங்கிட்டு இருந்தாங்க. கனஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த சாமிக்கு எல்லாருக்குமே வந்து அலங்காரம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இனிமேல் தான் ஸ்டார்ட்டே பண்ணணும், இன்னும் அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. நான் எல்லா சாமியும் கும்பிட்டு கோவில் வந்து சுற்றி வந்ததுக்கப்புறமா பிரசாதமும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். ஆஃப்டர்நூன் போனால் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கொஞ்சம் டிஃபின் சாப்பிட்டதுக்கப்புறமா ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன் நான். அண்ட் என்னோடய கோவில் வந்து உள்ளே போகிறப்போ நிறைய பேர் இருந்ததுனால எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்ததா. இங்கே யாருமே இல்லை. ஸோ இங்கே ஒரு சாமி இருக்காங்க, இந்த சாமி மட்டும் நான் காட்டுறேன் இப்போது.
ஸோ கொஞ்சம் ரொம்ப நர்வஸாக இருக்குது எனக்கு இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு பேசுகிறதுக்கும். அதனால தான் மார்னிங்லேருந்து நான் எல்லாமே வந்துட்டு இருக்கும்போதெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருந்தேன். ஸோ இங்கே யாருமே இல்லாதனால கொஞ்சம் தைரியமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பார்க்கலாமே சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நான். இல்லைனா எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி, டிஃபின் சாப்பிட்டு என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பூஜை இருக்குது, பூஜை முடிஞ்சிருக்கும், டிஃபின் போடுவாங்க. அதுக்கு டிஃபின் போட்டதுக்கு பார்க்கலாம். பை. வீடியோவில் நான் பேசுனது வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ நர்வஸாக இருந்தேன்னு சொல்லிட்டு. லைவ் வாய்ஸுக்கு நான் வந்து வாய்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு அகைன் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதையே ரொம்ப நாள் கழித்து கல் மண்ணில் வந்து நடக்கிறேன்னா எனக்கு செம்ம ஃபீலாக இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் பெரியப்பா வீட்டில் வந்து நிறைய லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ என்னோடய விங்கி ஞாபகம் தான் வந்திருந்தது. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து இறந்து போயிடுச்சு. அது ஏன் இறந்துச்சின்னு தெரில, சடனாக இறந்துட்டான் அவன். ஃபஸ்ட்டு பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா அப்பா, நான், அம்மா நாங்கள் 3 பேருமே டிஃபின் சாப்பிட போயிட்டோம். எப்பவுமே மார்னிங் கனவோமும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த டிஃபின் தான் கொடுப்பாங்களே, புலாவும் ரைத்தாவும் மட்டும்தான் மார்னிங் பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா கொடுப்பாங்க. கேரளாவில் கூட மீஷோ வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சு போல். எல்லாருமே மீஷோவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது, என்னடா மீஷோவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இவ்வளோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவள் தான் நம்ம லாஸ்ட் வீடியோக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.